சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேலைக்கு போகாமல் ஜொல்ல எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து மங்களன் மங்கள் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் சேவிங்ஸில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறத நினச்சா எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டு மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப் விசிபிள் ஆகும். அது பார்த்திங்க அப்படின்னா எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் மங்களன் மங்கள்னு எழுதியிருக்கோம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் விசிபிள் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கனால என் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே சைன் அப் அப்படின்னு சொல்லி கேட்குதுல, டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைன்இன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கனால என் நேம் காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இருக்க கோல்டு ரேட்டோ சில்வர் ரேட்டோ உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். இதில் ஜாயின் ஸ்கீம் இருக்குது. அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, 15வது மாதம் தான் உங்களோட சீட் வந்து முடியும். நீங்கள் 1000, 2000, 5000, 10000 இது மாதிரி உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் வந்து இதில் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு குக்கரோ பேனோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாத்திரமோ வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. அடுத்து 15 மாதம் வந்து நீங்கள் ரெகுலராக பே பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜுவல் எடுக்க முடியும். இன்கேஸ் நடுவில் ஒரு மாதம் வந்து கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா 15 மாதங்கிறது 16 மாதமாக மாறும். ஸோ அது மாதிரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த வேஸ்டேஜ், ஜுவல்லுக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எந்த ஜுவல்லை வேணால் எடுத்துக்கலாம். அந்த வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தான். அடுத்து மேக்கிங் சார்ஜஸ், அதாவது செய்கூலியும் ஜிஎஸ்டியும் வந்து கம்பெனியே ஏற்றுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுக்கு மேலே ஒரு 400 கிராம் 500 மில்லி எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு என்ன ஜுவல் ரேட் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து சில்வர், டைமண்ட்டு, பிளாட்டினம் ஜுவல்லரி எடுத்திங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை வந்து போனஸாக வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான். கட்டின அமௌண்ட் இப்போ ஒரு 6 மாதம் கட்டிட்டு 7 மாதம் கட்டிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேஷாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதில் எந்த விதமான சலுகையுமே உங்களுக்கு கிடைக்காது. இன்கேஸ் 6 மாதம் 7 மாதம் கட்டிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 7 மாதத்துக்குரிய அமௌண்ட்டை 6 மாதத்துக்குரிய அமௌண்ட்டுக்கு என்ன ஜுவல் எடுக்க முடியுமோ அது சில்வராகவோ கோல்டாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது குறையோ இல்லை பிரச்சனையோ இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போய் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி கோர்ட்டில் தாங்க புகார் தெரிவிக்க முடியும். அடுத்து நீங்கள் எப்போ ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னா 15th மந்த் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஜுவல் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கவனமாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நான் வந்து உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெட் கலர் குட்டி பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அக்ரி பண்ணாதா ஒத்துக்கிட்டதா அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. எந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, 1000, 2000, 5000, 10,000 கொடுத்தா நெக்ஸ்ட்டு பிளான் குரூப் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து உங்கள் நேமு, உங்கள் ஹஸ்பண்ட் நேமோ இல்லை வீட்டுக்கார் நேமோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து December 15 அதை கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடை பெரம்பலூர் பின்கோட் 621212 உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன பின்கோட்னு உங்களுக்கு தெரியும். அந்த பின்கோட் கொடுத்துங்க. கண்ட்ரி வந்து இந்தியா, தென் நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர், நீங்கள் சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா கொடுத்துக்கோங்க.
ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து டோர் நம்பர் 30A கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபேக்காக தாங்க கொடுக்குறேன். உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதையே கொடுங்க. அடுத்து அட்ரஸில் உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, பக்கத்துலேயே வந்து ஏதாவது லேண்ட்மார்க் இருந்தால் அந்த நேம் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து மிடில் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து ப்ரூஃப் வந்து கேட்கும். ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து அப்லோட் பண்ணலாங்க. ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இப்போ நான் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டு கொடுத்ததுனால ப்ரூஃப் நம்பரில் வந்து ஆதார் கார்டு நம்பர் ஒரு 12 நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ப்ரூஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்து வைக்க சொன்னேன்ல, அந்த ஆதார் கார்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஆதார் கார்டில் எதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஜாயின் ஸ்கீம் கேட்கும். இதில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் கேட்டது அப்படின்னா ஜிபேவோ ஃபோன்பேவோ எதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதில் நீங்கள் 1000 2000 அது மாதிரி பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து இப்படி தான் காட்டும். கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு. இப்போ என்னோடய மை ஸ்கீம்ஸில் போய் பார்க்குறேன். இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணதுனால இப்போ என்னோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் காட்டுது. இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்டு, நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், ஜுவல் ரேட்டு எனக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும். இதை வந்து நம்ம வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்ரி மந்த்து. அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து கஸ்டமர் கேர் அப்படிங்கிற நம்பரும் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்பீக் வித் அஸ்ன்னு இருக்குது. அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நேமு, மொபைல் நம்பர், என்ன மெசேஜ், இப்போ நான் வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்க. தமிழில் கூட டைப் பண்ணலாம். டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேட்டாக காலான்னு கேட்கும். அதில் சேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாகவே அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் 10 AM to 8 PM அதில் இருக்கும். அதில் எடுத்திங்கன்னா அந்த நம்பரும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுலேயும் கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சில பேர் வந்து செய்கூலி சேதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இல்லைங்க, அங்கே பாருங்கள் செய்கூலி சேதாரம் GST எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் வருது. திரும்பவும் நான் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன். 9655543052 96 555 43052. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.